பொதுவாவே நம்ம எல்லாத்துக்குமே இந்த கதை கேட்கறது, கதை படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். இந்த கதை படிக்கிறது கூட இப்பெல்லாம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு நம்ம படிக்காம விட்டுருவோம். ஆனா கதை கேட்கறதுனா எப்பவுமே யாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அந்த வேலையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க, கதை கேட்க போறோம். இந்த கதை ஒரு ஃபேமஸான தமிழ் டைரக்டர் எழுதின ஷார்ட் ஸ்டோரி. அது யாருன்னு நான் கடைசியில சொல்றேன். இப்போ வாங்க கதைக்கு போவோம். அப்பா பிரேக் ஆயிடுச்சு, வா போலாம். இந்த கதையுமே ரொம்பவே நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீல் குட் ஸ்டோரியா இருக்கும். அதனால எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் கேளுங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு 20-30 வயசுல இல்ல, வெறும் 13 வயசு சின்ன பையன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதனாலேயே அவங்க அம்மா இவனுக்கு பயங்கர செல்லம். எது கேட்டாலும் எப்ப கேட்டாலுமே கலகம் துடிந்து விடட்டும், படுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் நிமிரும் அப்படின்னு வாங்கி கையில கொடுத்துறதாங்க அவங்க பழக்கம். இவங்க நியூயார்க்ல வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோவோட பேரு என்ன வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் விஜய்னு வச்சா இங்கிட்ட ஒரு குரூப் அடிக்கும், அஜித்னு வச்சா அங்கிட்ட ஒரு குரூப் அடிக்கும். அதனால நம்ம ஹீரோவோட பேரு அஜய். அப்ப அது நியூயார்க்ல ஸ்னோஃபால் டைம் வேற. அதாங்க இங்க மார்கழி மாசத்துல எப்படி பனி பூட்டமா இருக்கும், அதே மாதிரி அங்க பனி மழையா இருக்கும். ஏன்னா அங்க பயங்கரமா ஸ்னோஃபால் இருக்கும். நீங்களுமே பார்த்திருப்பீங்க நியூஸ்லாம். சில பேர் அமெரிக்கால இருந்து கூட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஸ்னோஃபால் டைம்னாலே இந்த நியூ இயர் ஈவ் வந்துரும். அதாங்க இந்த நியூ இயர்க்கு ஒரு 5 நாளோ 10 நாளோ முன்னாடி டைம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டைம். அந்த மாதிரி டைம்ல நம்ம ஹீரோ வழக்கம் போல அன்னைக்கு ஸ்கூல் போறான் கார்ல. அவங்க அம்மா முன்னாடி கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, இவன் பின்னாடி ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டே வரேன். அந்த பனி விழுகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மால் ரசிக்கிறாப்ல. அப்படியே போய் கார் ஒரு சிக்னல்ல நிக்குது. அப்ப நம்மால் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்தான் பாத்தீங்களா. அவன் ஒரு கேமரா கடையை பாக்குறான். அந்த கேமரா கடை ஷோகேஸ்ல வச்சிருந்த ஒரு கேமரா நம்மாலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்படியே அந்த கேமரா கடைக்கு பக்கத்துல ஒரு துணி கடை இருக்கு. இந்த 2 கடைக்கு நடுல ஒரு சின்ன சந்து மாதிரி போகுது. அந்த சின்ன சந்துல ஒரு நாய் ஒண்ணு குட்டி போற ஸ்டேஜ்ல படுத்து கிடக்கு. அது எப்படி ஆச்சுன்னு கேட்காதீங்க, அதுல இந்த கதையில வராது. அமலுக்குட்டி, இது குளிர்காலம். கண்ட ரீசனா நாய் குலைக்கும், அதெல்லாம் பார்க்க கூடாது. பேட் ஹாபிட். இறங்கு. ஸோ இதை பார்த்து நம்ம அஜய்க்கு அந்த கேமரா கடை ஷோகேஸ்ல இருந்த கேமரா ரொம்ப பிடிச்சு போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த கேமராவை வாங்கி அதை வச்சு அந்த குளிர்ல ஒரு நாய் நடுங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா குட்டி போற ஸ்டேஜ்ல, அதை எப்படியாச்சும் ஒரு போட்டோ எடுத்துரும் நம்மால் துடிக்கிறாப்ல. நம்மலாம் ஸ்கூல் போறப்ப பென்சில் எடுத்து வச்சிட்டோமா, பேன் எடுத்து வச்சிட்டோமா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டோமான்னு தான் நினைப்போம். பைபிள்ல என்னத்தை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இது அப்படியே அவங்க அம்மாட்ட போய் கேட்க, அவங்க அம்மா, டே மகனே, நானே டவுசர் கிழிஞ்சு போய் இருக்கேன், அடுத்த மாசம் சம்பளம் போட்டனே உனக்கு அந்த கேமரா வாங்கிரும் சொல்றாங்க. இது வரைக்கும் எதுவுமே நம்ம அஜய் கேட்டு அவங்க அம்மா இல்லன்னு சொன்னது இல்ல பாத்தீங்களா. அதனாலேயே நம்ம அஜய்க்கு இது ரொம்பவே புதுசா இருக்கு. இவன் சின்ன பையன் தான், அது வேற விஷயம். ஆனாலுமே இது இவனுக்கு புதுசா இருக்கிறதுனால ஒரு கியூரியாசிட்டி ஆகி போயிருது. சரி நம்மளே காசு எடுத்து வச்சு அந்த கேமராவை எப்படியாச்சும் வாங்கிடணும். ஏன்னா அதுக்குள்ள அந்த நாய் கண்டிப்பா எங்கிட்டாச்சும் ஓடி போயிடும். அதுக்குள்ள அந்த நாய் ஒரு போட்டோ எடுத்து போடணும் அப்படின்னு நம்மால் துடிக்கிறாப்ல. அப்படியே அங்கிருந்து சிக்னல்ல மூவ் ஆகின காரு நேரா நம்ம அஜய் ஸ்கூல்ல போய் இறக்கி விட்டுருது. நம்ம அஜய் ஸ்கூலுக்கு போயும் எவ்வளவு மார்க் வாங்கலாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். பார்த்தா இந்த கேமரா வாங்க எவ்வளவு ஆகும் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுறப்பயும் அந்த கேமரா கடையில இருக்கிற கேமராவை பாக்குறேன். அப்படி இந்த கேமரா கடைக்கு துணி கடைக்கு நடுவுல போற அந்த சந்தில இருக்கிற அந்த நாயையும் பாக்குறேன். அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடி இன்னும் அந்த நாய் எங்க இருக்கு, அது ஒரு போட்டோ எடுத்துடலாம். அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். அடுத்த நாள்ல இருந்து நம்மால் அதுக்கு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன். நமக்கு இப்ப பாக்கெட் மணி 5-10 கொடுப்பாங்க பாத்தீங்களா நம்ம வீட்டுல, அது மாதிரி அவனுக்கு 500-1000 அள்ளி கொடுப்பாங்க போல. அதை வச்சு அவன் சின்ன சின்னதா சேவ் பண்ண ஆரம்பிக்கிறான் கேமரா வாங்க. இப்படியே டேஸோட ஒரு நாள் வழக்கம் போல அதே மாதிரி அந்த கடையை பார்க்கலாம் சிக்னல்ல நிக்கிறப்ப எட்டி பாக்குறான். பார்த்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த நாய் குட்டி போட்டுருச்சு. இப்ப நம்ம அஜய்க்கு கியூரியாசிட்டி பயங்கரமா எகிரிது. இப்ப கண்டிப்பா அந்த கேமராவை நம்ம வேகமா வாங்கி அந்த நாய் எப்படியாச்சும் அந்த குட்டியோட போட்டோ எடுத்துரும் துடியா துடிக்கிறேன். இப்படி டேஸ் ஓடுனாலேயே நியூ இயருக்கு முத நாள் வந்துட்டோம். அடுத்து ஃபுல்லா நியூ இயர் லீவ் அதெல்லாம் வந்துடும் இல்லையா. அதனால அவங்க அம்மாக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் வச்சுட்டாங்க போல. அதனால நம்ம அஜய் நேரா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அவன் சேர்த்து வச்ச காசுல எடுத்துட்டு திடுன்னு ஓடுறான் அந்த கேமரா வாங்க. நம்ம அஜய் வீட்டை விட்டு வெளியே போன ஒரு 10 நிமிஷத்துலயோ 15 நிமிஷத்துலயோ அஜயோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது சும்மா வரல, அவன் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கேமராவை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவன் சேர்த்து வைக்க ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்லே நம்ம அஜயோட அம்மாக்கு தெரிஞ்சிருது. சரி சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம் தான், சேர்த்து வைக்கட்டும், ஆனா அதை அவனே யூஸ் பண்ணிக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த கேமரா வாங்கி கொடுத்துருவோம் அப்படி நம்ம அஜயோட அம்மா பிளான் பண்ணிருக்காங்க. இது தெரியாத நம்ம அஜய் நம்ம அம்மாக்கே ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்து கேமரா வாங்குறதுக்கு வீட்டு விட்டு ஓடிட்டாப்ல. நம்ம அஜய் அம்மாவுமே பைபிள்ல கண்டிப்பா அந்த கேமரா கடைக்கு தான் ஓடி இருக்கும், நம்மளும் கார் எடுத்துட்டு வேமா போயிருவோம். ஏன்னா 2 கேமரா வாங்கிட்டா ஒரு கேமரா கண்டிப்பா வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. அதனால அவங்க அம்மா வேமா கார் எடுத்துட்டு சேஸ் பண்ணி போறாங்க. கரெக்டா அந்த சிக்னல்ல நிறுத்திட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. இவங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே தலைகீழா நம்ம அஜய் அந்த கேமரா கடையில இருந்து வெளியே வராம அது பக்கத்துல ஒரு துணி கடை ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே வரேன். அதுவுமே சும்மா வெளியே வரல, கையில ஒரு பெரிய கம்பளி போர்வை ஒண்ணு எடுத்துட்டு வரேன். அந்த கம்பளி போர்வை எடுத்துட்டு நேரா அந்த சந்துக்குள்ள போய் அந்த தாய் நாய்க்கும் அது போட்டிருக்கிற குட்டிகளுக்கும் அதை பொத்தி விடுறேன். இதை பார்த்த நம்ம அஜய் அம்மாக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது.
நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல, இவன் காசு சேர்த்து வச்சது அந்த நாய் நடுங்க கூடாதுன்றதுக்காண்டி அந்த கம்பளி வாங்குறதுக்காக தான் போல அப்படி நினைச்சிட்டு இதை கூட நமக்கு என்னடா நியூ இயர் கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வாங்கிட்டு வந்த கேமரா வச்சு நம்ம அஜய் பொத்தி விடுறப்ப அது ஒரு போட்டோ எடுத்துடுறாங்க. கேமரா ஷட்டர் சவுண்ட் கேட்டதுமே நம்ம அஜய் அப்படி திரும்பி பாக்குறப்ப பார்த்தா நம்ம அம்மா கையில அந்த கேமரா இருக்கிற பார்த்து அவனுக்கு ஒரே பூரிப்பு. வேகமா அம்மாட்ட ஓடி வந்துடுறேன். அங்கிட்டு பனிமலை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பனிமலையில அம்மாவும் பையனும் பாசமல்லியில நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதை முடியுதுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. ஒரு நல்ல ஃபீல் குட் ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு என்ன டைட்டில் சூட்டபிளா இருக்கும் நீங்களே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த கதையை எழுதுனா அந்த தமிழ் டைரக்டர் யாருன்னா வேற யாரு? நான் தான். ஆமாங்க. இத ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒரு பய பார்த்திருக்க மாட்டீங்க. அதனாலதான் இப்ப சொல்றேன், யாரும் கோச்சுக்கிறாதீங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பண்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் மூவி சஜஷன்ஸும் மூவி டீடைல்ஸும் பார்க்க முடியும். ஓகே गाइस, அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல். டாடா.